என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சாக்கடை அரசியல், சாக்கடை அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல். எல்லாருக்கும், எல்லா கட்சிக்கும் இதுல அங்க எங்கன்னு வேறுபாடு கிடையாது. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அதிமுக நீங்க கவர்னர்கிட்ட போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கட்சி ஏன் தோத்து ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சி ஏன் கீழே போதுன்றது இதெல்லாம் உதாரணம். குறைந்தபட்ச அரசியல், ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், புரிதல் அவங்களுக்கு இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. வேற வார்த்தைகளை கூட நான் சொல்ல விரும்பல. 54 வருட கட்சி ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லாமல், பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்மில் கவர்னர்கிட்டையோ ஹோம் மினிஸ்டர்கிட்டயோ போகிறதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் அதிமுக? அவர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா திமுக அதிமுக நடுங்கிடுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த சட்டமன்றத்துக்குள்ளே யாராவது ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும்னா அது தாவேக்காவால் தான். இவங்களால முடியாது. ஷாக் ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரி சொல்கிறீங்க? அவர் ஹெல்த் மினிஸ்டர் கிடையாது, வெல்த் மினிஸ்டர்னு ஜோக்கா சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே சேர்க்குறீங்கன்னா என்ன தூய்மையான ஆட்சி? கட்சிக்குள்ளே கடும் நெருக்கடி இருக்குது. இப்போ 4 பேர், இன்னும் 2 பேர், 6 பேர் வராங்கன்னா கிழக்கோடு சேர்த்து 7 தொகுதியில் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சா கூட கவர்மெண்ட்டுக்கு நம்பர்ஸ் ஏறிடுது. உங்களுக்கு ஓடும், கொஞ்ச நாளைக்கு ஓடும் வண்டி. அப்படியே கூட்டணி கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரும்பி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. கூட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இடைத்தேர்தலில் அவர்களே போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழலில் அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பாக சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு. இது அடுத்த கட்டமாக எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரணை வேணும் அவர் கேட்டிருக்காரா? ஆமாம், கேட்டிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கவனத்திற்காகவும் நேயர்களின் கனிவான பார்வைக்காகவும் நான் சொல்கிறேன். கவர்னர் நினைச்சாலும், அமித்ஷா நினைச்சாலும், மோடியை நினைச்சாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றால் அதற்கு மாநில அரசின் அனுமதி தேவை. 2023ஆம் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட அடுத்த 2 நாட்களில் சிபிஐ விசாரணைக்கு தமிழகத்தில் அனுமதி அளிக்கும் தமிழ்நாடு அரசு, மாநில அரசின் அந்த அனுமதி, ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அந்த ஜெனரல் கன்சென்ட், அது விலக்கி கொள்ளப்பட்டு விட்டது. ஓகே. இனிமே சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு சம்பவத்துக்கு தேவை என்றாலும் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தான் அது இங்கே நடக்க முடியுமே ஒழிய பிரதமர் நரேந்திர மோடியே உத்தரவிட்டாலும் சிபிஐ விசாரணை நடத்த முடியாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அதனால் கவர்னர்கிட்ட போய் இன்றைக்கி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த கோரிக்கையை, சிபிஐ விசாரணை என்ற கோரிக்கையை வைத்திருப்பாரே ஆனால் அது அபத்தமானது. அடிப்படை விஷயமே தெரியாமல் அதிமுகன்ற கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு அது மற்றொரு உதாரணம். 2வது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அப்படி இருந்தால் என்ன உரிய நடவடிக்கை? மோடி கவர்மெண்ட்டால் உரிய நடவடிக்கை என்பது என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவு போடலாம். இது என்ஐஏ விசாரணைக்கான ஒன்றும் கிடையாது இதில். அப்போ என்ன உரிய நடவடிக்கை? வாட் ஆக்ஷன் யூ வாண்ட்? முதல்ல இந்த குதிரை பேரம் நடந்ததா இல்லையா என்பதற்கான உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன? இப்போ ஜேஎம்எம் கேஸில் 33 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூலை மாதம் 28ஆம் தேதி 1993 அன்றைய நரசிம்மராவ் அரசு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பொழுது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் கட்சியினுடைய 5 எம்பிக்களை விலைக்கு வாங்கினார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு. அதில் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்குக்கு ஆதாரமாக அந்த 5 எம்பிக்களில் சிலருக்கு வங்கி பரிவர்த்தனையில் அந்த தினத்திற்கு முந்தின நாள் பணம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரம் கிடைத்த காரணத்தால் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் என்று நினைக்கிறேன் உத்தரவிட்டது. அதன்படி அந்த வழக்கு 3 ஆண்டுகள் தூங்கி 96இல் நரசிம்மராவ் பதவி இழந்து தேவகவுடா பிரதமரான பொழுது சம்பிரதாய ரீதியில் விசாரணை நடத்திய சிபிஐ நரசிம்மராவ் அவர்களை, முன்னாள் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்களை கைது செய்து உடனே ஜாமீனிலும் வெளியிட்டது, விடுதலை செய்தது. குதிரை பேரம் நடந்தது என்பதற்கான ஆதாரத்தை நீ சொல்லாமல் எந்த ஒரு விசாரணை அமைப்பிடமோ அல்லது மத்திய அரசிடமோ, மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநரிடமோ போய் கோரிக்கை மனுக்களை கொடுப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானது, அபத்தமானது. 1. 2வது, சிபிஐ விசாரணையை பொறுத்தவரையில் மறுபடியும் சொல்லுகிறேன், நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களே நினைத்தால் கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. ஏனெனில் அது மாநில அரசின் உரிமை சம்பந்தப்பட்ட அந்த ஜெனரல் கன்சென்ட் என்கின்ற அனுமதி வாபஸ் வாங்கி கொள்ளப்பட்டு விட்டது, விலக்கி கொள்ளப்பட்டு விட்டது. அப்போ இவங்க கோரிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சம் தான் என்ன? நீங்கள் மீடியாவில் சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க சபாநாயகர்கிட்ட, கீழே
மேல் அலுவலகத்தில் உடனே அமைச்சர் அது அளவுகோல் இல்லைங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தலைமைச் செயலகமா கட்சி ஆஃபீஸான்னு கேட்குறேன். கரெக்ட். கீழே வந்து ஸ்பீக்கர் கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு மேலே போய் மந்திரி கிட்ட சேர்றதுன்றதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா வந்து இம்மாரல். அதாவது வந்து அரசியல், அறவழி சார்ந்த அரசியல்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, ஒழுக்கம் சார்ந்த அரசியல்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வராது. குதிரை பேரன்றது வேற. ₹1 நான் உனக்கு கொடுத்தன்றதை நீ ப்ரூவ் பண்ணால் கூட நான் குற்றவாளி. ஆனால் நான் 1000 கோடி திருடி இருப்பான், ஆதாரமே இல்லைன்னா நீ ஒன்றும் என்ன செய்ய முடியாது. குதிரை பேரன்றது பெரிய வார்த்தைங்க. குதிரை பேரத்துக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் உன் கையில் என்ன? வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது. இப்போ யூடியூப்பில் உட்காந்து பேசுகிற மாதிரி, ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் போகிறோம், இன்ஸ்டாவில் இயங்குற மாதிரி, ரீல்ஸ் போடுற மாதிரிலாம் யாரை பற்றி வேணால் யார் வேணால் பேசிட்டு போகலாம். நான் கேட்பது, ஒரு தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி இன்றைக்கு வந்து அது அதில் பாதாளத்தில் இருக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு மேலே 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 சிறுத்து போய் அன்றைக்கி 66 47 ஆகி நிற்குது. அதில் 5 பேர் அங்கே 4 பேர் அங்கே ஓடி போயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் ஓட போகிறான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்கிறாங்க. அவங்க எம்எல்ஏவாக இருந்து போய் சேர்ந்தாங்கன்னா பதவி போயிடும். டைரெக்டாக ஒருத்தன் ராஜினாமா பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனால் இது கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்சதா இல்லையா? ஆதவ அர்ஜுனா அவர்களோ இல்லை முதல்வர் விஜய் அவர்களோ தாவிகாவோ அதிமுக உடைக்க முயற்சி பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. கொள்கை சார்ந்து போகிறேன், கொள்கை பிடிச்சிருக்கு நான் போகிறேன். நீங்கள் சுற்றி பேசாதீங்க. கம் டு த பாயிண்ட். நீங்கள் வந்து குதிரை பேரன்னு சொல்கிறீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினாங்கன்றீங்க. சோஃபா போயிடுச்சு. வெரி குட். நான் என்ன சொல்கிறேன், வேர் இஸ் த ப்ரூஃப்? நீங்கள் கவர்னர்கிட்ட போகிறீங்கன்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். நீங்கள் கவர்னர்கிட்ட போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கட்சி ஏன் வந்து தோத்து ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சி ஏன் கீழே போதுன்றது இதெல்லாம் உதாரணம். குறைந்தபட்ச அரசியல், ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், புரிதல் அவங்களுக்கு இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னு வாங்க. வேறு வார்த்தைகளை கூட நான் சொல்ல விரும்பலை. 54 வருட கட்சி ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லாமல், பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபாரமில் கவர்னர்கிட்டையோ ஹோம் மினிஸ்டர்கிட்டயோ போகிறதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் அதிமுகலேருந்து? முதல்ல உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. விரும்பிதானுங்க போகிறான். ராஜினாமா பண்ணுறதுன்றது அவன் போகிறான், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன கேட்டு, அது கூட அந்த ஆப்ஷனை நீங்கள் ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னா, சிபிஐ என்கொயரி வேணுன்றது லாஜிக்கலி கரெக்ட். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த விசாரணையை கோர முடியும். அந்த விசாரணையை கோரணும்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். அதுக்கு எந்த ஃபார்ம் எவிடன்ஸ் இருக்குன்னா கோர்ட்டு தான். சிபிஐ ஹைகோர்ட்டோ உண்மை வெளியில் வரும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அவங்க தாராளமாக நினைங்கன்ற. ஆனால் எங்கே போய் கேட்பீங்க? அதை எவங்கிட்ட போய் கேட்பீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்களோ அந்த ஃபாரமில் நீங்கள் போகும்பொழுது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். ஒரே ஒரு ஃபாரமில் தான் உங்களுக்கு சிபிஐ விசாரணை கிடைக்கும். ஜுடிஷியரியில் ஹைகோர்ட்டோ, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போகணும். அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் கேஸ் வந்து காது கொடுத்தாது நீதிபதிகளால் கேட்கப்படும். 19 போய் சோஃபா போச்சுலாம் போனீங்கன்னா தூக்கி மூஞ்சி மேலே அடிப்பாங்க பெட்டிஷனை. அப்போ இது என்ன வழி? இது புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை, அரசியல் சிக்கல். இதற்கு அரசியல் தீர்வு தான் காண முடியும். காசு கொடுத்து விலைக்கு வாங்குறான்னா அதுதான் அவங்க அரசியலை. 2009 ஜூன் அல்லது ஜூலையில் அன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் கருணாநிதி கவர்மெண்ட்டு. மதிமுகலேருந்து கம்பம் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் பெயர், சப்ஜெக்ட் கரெக்ஷன். அப்புறம் அன்னைதா ராதாகிருஷ்ணன் அதிமுக 2 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. அந்த ஆண்டு இறுதியில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக காரங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சேர்றாங்க, ராஜினாமா பண்ணி சேர்றாங்க. அதெல்லாம் வந்து அதாவது வந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேவை ஏற்படலை அப்படின்றாங்க. அது சப்ஜெக்டிவ். ஏன் இன்றைக்கி ஓபிஎஸும் மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும் சேர்ந்துட்டு தானே வராங்க. எம்எல்ஏ பதவி ஸ்டாலின் கொடுக்க மாட்டார்னா ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருப்பாரா? கவர்மெண்ட் பழைக்குதுன்றதை விடுங்க. ப்ராமிஸ், ஆன் த ப்ராமிஸ் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ், குறிப்பாக ஓபிஎஸ்க்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பேன்னு ஸ்டாலின் ப்ராமிஸ் பண்ணதால தான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஓபிஎஸ் சப்ஜெக்ட் வேறு இல்லையா? அங்கேருந்து புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அவர் வாய்ப்பு ஏங்க மெரிட்ஸுக்குள்ளே போகிறீங்க. அதை அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த 4 பேர் நாங்கள் புறக்கணிப்பட்டதை உணர்றாங்க. நீங்கள் நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அது ஒரு நியாயம், பிடிக்கலன்னா இன்னொரு நியாயம். கருணாநிதி பண்ணால் அது ஒரு நியாயம், ஸ்டாலின் பண்ணால் ஒரு நியாயம், விஜய் பண்ணால் ஒரு நியாயம். சாக்கடை அரசியல், சாக்கடை அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல். எல்லாருக்கும், எல்லா கட்சிக்கும் இதில் அங்கே எங்கேன்னு வேறுபாடு கிடையாது. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அதிமுக தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறது. வெரி குட். இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். கன்வின்ஸ் பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தன் கட்சியில் இருக்க வைக்கலாமே ஒழிய, ஜனாதிபதி கிட்ட போனாலும், கவர்னர்கிட்ட போனாலும், மோடி கிட்ட, பிரதமர்கிட்ட போனாலும், எங்கே போனாலும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காது. 1. 2வது, சிபிஐ விசாரணைனா ஒன்லி கோர்ட்டுக்கு தான் நீ போகணும். மோடி நினச்சாலே பண்ண முடியாது.
அப்போ இந்த பிரச்சனைக்கு இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதுக்கு நீங்கள் போய் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்வு காணணும்னு பார்க்குறீங்க, தீர்வு கிடைக்காது உங்களுக்கு. இன்னும் 10 பேர் ஓடினாலும் உங்களால் தடுக்க முடியாது. வாய்ப்பு இல்லை இல்லையா? தாராளமாக இருக்குது. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நம்பர்ஸ் இல்லைன்னா என்ன நடக்குமோ, ஒரு அரசுக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அத்தனையும் இப்போ நடக்குது. அதை ஒடிச்சுன்னா தாவேக்கா இன்னொரு அதிமுகவா மாறிட்டு வருதுன்றார் இல்லையா? அதான் உண்மை. அது மாறினதால தாங்க இவ்வளோ சீட்டு ஜெயிச்சாங்க. அதிமுக ஓட்டை தாவேக்கா உடச்சி இவ்வளோ தூரம் ஜெயிக்கல. விஜய் ஓட்டை அதிமுக உடச்சி தான் விஜய் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்காரு. அப்படி தானே ஆகிப்போச்சு. இவ்வளோ பெரிய வெற்றி எப்படிங்க சாத்தியப்பட்டது? பெரிய அளவில் அதிமுக வாக்குகள் தாவேக்கா பக்கம் நகர்ந்து இருக்குது. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சுக்கிட்டு போன அந்த வாக்குகள் இன்றைக்கி பெரிய அளவில் இந்த பக்கம் நகர்ந்ததால தான் 108 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 107 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2 பெரிய கட்சிகளை, 2 பெரிய ஜாம்பவான்களை, 60 வருடங்கள் ஆண்டவங்களை, தமிழ்நாட்டையே கோலோச்ச 2 கட்சிகளை இன்றைக்கி ஒரே அடியில் 27 மாதங்களே ஆன ஒரு கட்சி கூட்டணியே இல்லாமல் வீழ்த்திருக்குன்னா பணத்தை ரொம்ப குறைவாக செலவு பண்ணி பல ஆயிரம் கோடியை திமுக செலவு பண்ணிச்சு, சில ஆயிரம் கோடி அதிமுக செலவு பண்ணிச்சு. அப்போ பணத்தாலெல்லாம் இனிமேல் இந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் நீ தீர்மானிக்க முடியாதுன்றது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று 10 சீட்டு குறைஞ்சிருந்துன்னா எதிர்கட்சியாக இருந்திருப்பாங்க, 10 சீட்டு கூட இருந்தால் ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாங்க. நடுப்புற போய் சிக்கிக்கிச்சு. பதவி வந்து யார் ஒருத்தரையுமே வந்து மோகம் கொள்ள வைத்து விடும் என்பதற்கு இவங்களும் விஜயும் ஒரு உதாரணம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பர்சனலி இஃப் யூ ஆஸ்க் தொடக்கூடாது. நீங்கள் 107 பேரை வச்சுட்டு ஆள்றோம், முடிஞ்சால் வாய்ப்பு கொடுங்க, இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட போகிறோம். அவர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா திமுக அதிமுக நடுங்கிடுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ளே யாராவது ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும்னா அது தாவேக்காவால் தான். இவங்களால முடியாது. ஷாக் ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரி சொல்கிறீங்க? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? நாங்கள் எதிர்கட்சியாக உட்காருக்கிறோம், எங்களால் ஆள முடியல, குறைச்சல் கொடுக்குறாங்க, நாளும் பிரச்சனை கொடுக்குறாங்க. எங்களுக்கு 118 இல்லை, 107 தான். கூட்டணி கட்சிகளாலையும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதிக ஆட்சியில் பங்குன்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம், அவங்களும் சிக்கல் பண்ணுறாங்க. எங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லை, நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரோம், நீங்கள் ஆளுங்க, யார் வேணால் ஆளுங்கன்னா கவுறது தவிர ஒரு வழி கிடையாது. ஏன்னு அதை 6 மாதத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மெஜாரிட்டி நிரூபி. அதுதான் 6 மாதம் போனாலும் வந்து ஏன் வந்து கலந்து உடைக்கிறது தான் உங்களுக்கு தேவையே இல்லாமல் வராங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தாங்க நான் வரேன். 107 வந்து 118 ஆகிறது ஈஸி, 59 118 ஆகும், 47 118 ஆக முடியாது. இந்த 6 மாதம் வண்டி ஓடும், சந்தேகமே கிடையாது. அடுத்த 6 மாதம் இப்போ நவம்பர் 13 பிறகு மறுபடியும் சிக்கல் வருதுன்னா கண்டிப்பாக இவங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணுவாங்க. என்ன இவங்க வந்து இப்போதைக்கு 107ன்றது 121 கையில் இருக்குது. 5 + 4 கம்யூனிஸ்ட் 9, விசிகா 2, IUML அது ஒரு 4, 8 5 13, 107 13 120, அமமுக 1 121 கையில் இருக்குது, சேஃபாக இருக்குது. இந்த இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியாது. அதில் திருச்சி கிழக்கில் ஜெயிக்கலாம். இந்த 4லேயும் ஒரு 2 சீட்டு ஜெயிச்சா கூட 122 123 சீட்டு சேஃப். ஆனால் அந்த பயம் இருக்குது உள்ள, எந்த நேரமும் கவுத்துருவாங்க, குஷனிங் இல்லை சீட்டுக்கு. ஒரு 118ன்றது வந்து 125, ஒரு 7லேருந்து 10 சீட்டாவது கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன கேட்டால் இந்த இடத்துல தான் அவர்கள் தவறு செய்கிறார்கள். விஜய் 6 மாதம் ஓடுது, 6 மாதம் பொறுத்து மறுபடியும் நெருக்கடினா இவ்வளோ தான் எங்களால் முடியும், கவுக்குறனா கவுத்துக்கோங்க. அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் கழிச்சு கட்சி ஆரம்பிச்சு நீங்களே இப்படி வந்து கட்சியை உடைக்கும் போது 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் கட்சி நாங்கள் உடைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க தரப்பில் வந்து பேசுகிறாங்க. இல்லை அப்போ எல்லாரும் ஒன்று தான். அப்போ தாவேக்காவை பற்றி பேசுகிற அருகதை வந்து திமுக அதிமுக கிடையாது, அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. முடிஞ்சால் நீ செஞ்சுப்பார். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். உன்னால் முடிஞ்சால் நீ செய்ய. இப்போ என்னால் முடிஞ்சது நான் செய்யணும்ல, உன்னால் முடிஞ்சால் நீ செய்ய. புலம்பாத, அப்போ புலம்பாத, முடிஞ்ச வழி எது எஞ்சும்னா செஞ்சு பாருன்ற. நான் என்ன சொல்கிறேன், நீ 6 மாதம் பொறுத்து ஒரு நெருக்கடி உருவாகுமே. இந்த மாதிரியான விஷயங்கள் அரசுகள் எப்போ கவரும்னு தெரியாது. நீ கவரலாம், நாளை கவரலாம், 6 மாதம் பொறுத்து கவரலாம், ஒரு வருஷத்தில் கவரலாம். எனி டைம் கவர்மெண்ட் கேன் ஃபால். நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி 6 மாதம் கழிச்சு திமுக இதே பண்ணனா மக்கள் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் உருவாமா? விஜய் இப்படி பண்ணிட்டாங்களா, விஜய் பண்ணதுக்கு திரும்ப அதுதாங்க. அப்படி மாறாதுங்க. நீங்கள் வந்து இதை பாருங்கள், நீங்கள் ஜம்ப் பண்ணி கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகிறீங்க. நான் சொல்ல வருது, 6 மாதம் நீ பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி வண்டியை ஓட்டலாம். 6 மந்த்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது, கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. நவம்பர் 13க்கு பிறகு சிக்கல் தொடர்மையானால் அந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன், ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்ன்றது அப்போ தான் ராஜினாமா பண்ணிவிட்டு நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரோம். நீ ஆள் நடுங்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷம் குறைஞ்சி எலெக்ஷன் வந்துன்னா திமுகவில் குறிப்பாக திமுகவில் ஃபேஸ் பண்ண முடியாது. பணம் கிடையாது, அவ்வளோ செலவு பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அந்த பலவீனம் தான் உங்களுக்கு பலம்ன்றனால உடனே தேர்தல் வந்தால் விஜய் மெஜாரிட்டியை ஜெயிச்சிருவாங்க. எங்கேயோ போய் நிற்கும். அடுத்த 5 வருஷம் கெடு நினைப்பான் தான். அப்போ இப்போ நீங்கள் அளவே விடாமல் சிக்கல் பண்ணுவீங்க அப்படின்னா அதான் ஒரே ஷாக் ட்ரீட்மெண்ட். அவர்கள் தரப்பில் இப்படி நிர்வாகத்தை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் மெச்சூர்டாக இருக்கலாம், இன்னும் டிரான்ஸ்பரன்சியோடு நடத்தலாம். என்ன நடக்குதுன்னே கவர்மெண்ட்டில் தெரியல நமக்கு. இதுதான் இது வந்து மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் அமைஞ்சதுன்னா வேறு எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது. எந்த நேரம் எவன் வாபஸ் வாங்குவான், எவன் கவுத்துருவான். இப்போ மறுபடியும் ஏடிஎம்கேலேருந்து வரவனை சேர்த்துக்கிறதா வேணாமா, இந்த பிரச்சனைலாம் இப்போ விஜய் பாஸ்கரும் CV சண்முகமும் வருவதாக சொல்கிறாங்களாம்.
ஆனால் விஜயபாஸ்கரை குறிப்பாக சேர்க்கக்கூடாதுன்னு கடும் எதிர்ப்பு வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி தினமலரில் வந்த செய்தி பார்த்தா மிக கடுமையான எதிர்ப்பு தாவேக்காக்குள்ளே இருக்குது. விஜயபாஸ்கரை சேர்க்கக்கூடாதுன்னு அவர் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. குட்கா கேஸ்லேருந்து சொத்து குவிப்பு வழக்குலேருந்து. அவர் ஹெல்த் மினிஸ்டர் கிடையாது, வெல்த் மினிஸ்டர்னு ஜோக்காக சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீ உள்ளுக்குள்ளே சேர்க்குறீங்கன்னா என்ன தூய்மையான ஆட்சி? கட்சிக்குள்ளே கடும் நெருக்கடி இருக்குது. இப்போ நீங்கள் அவங்கள சேர்த்திங்கன்னா அந்த பகுதியில் அவர் கட்சியை பலப்படுத்துவாருன்றாங்க. ஜெயிச்சிட்டானா எல்லா பாவமும் பழியும் போயிடும் இல்லை. இப்போ 4 பேர் இன்னும் 2 பேர் 6 பேர் வராங்கன்னா கிழக்கோடு சேர்த்து 7 தொகுதியில் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சா கூட கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்பர்ஸ் ஏறிட்டு உங்களுக்கு ஓடும், கொஞ்சம் நாளைக்கு ஓடும் வண்டி. அப்படியே கூட்டணி கட்சிகள் மேல் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த வேலை நடக்குது. கூட்டணி கட்சி மேல் நம்பிக்கை இருந்தால் இதையும் ஊக்குவிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்னுடைய ஒப்பீனியன்றது வந்து ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறது எந்த காரணத்தை கொண்டு யாரும் தடுக்க முடியாது. பட் 4 பேர் 6 பேர் 10 பேர் ரிசைன் பண்ணானா பப்ளிக் ஒப்பீனியன் வந்து குதிரை பேரன்னு மாறுறது இயல்பு. அதை யாரும் தடுக்க முடியாது. ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. பர்செப்ஷனில் நீங்கள் தோக்குறீங்க நீங்கள். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தூய சக்தின்னு சொன்னதை காப்பாற்றிக்க போகிறீங்களா, இல்லை நீங்களும் எல்லாரும் மாதிரியும் ஒன்று தான்றது தான் அந்த கேள்வி தான் வந்து நிற்குது. ஏடிஎம்கே தாங்க இப்போ சிக்கல், திமுக கூட இல்லைங்க. ஏடிஎம்கே மொத்தமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்க வாக்குகள் வெளியில் போயிடுச்சு. திமுகவுக்கு அவங்க வாக்குகள் ஒன்றும் பெருசாக போனதா தெரியல. போனாலும் அது திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்குது. திமுகவால் இதை சமாளிக்க முடியும். அஃப்கோர்ஸ் தனி மெஜாரிட்டி அடுத்த சில ஆண்டுகளுக்கு யாருக்கும் கிடைக்காதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பட் திமுக சர்வே பண்ணும். கட்சியுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இதை விட பெரிய தோல்விகளை பார்த்தவங்க அவங்க. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் வெளியில் போயிருக்கு. என்ன பிரச்சனை? இப்போ அதிமுகவோட கொள்கை கோட்பாடுனா என்ன? அந்த கட்சிக்கு 54 வருஷத்தில் ஒரே கொள்கை, திமுக தீய சக்தி, வேற ஒரு கொள்கையும் கிடையாது. திமுக எதிர்ப்புறது ஒரே கொள்கை தான். அது அவர் எடுத்துட்டாரு. அப்போ நீ எதுக்கு இருக்கணும்? நீ எதுக்காக இந்த கட்சி இருக்கணுன்ற கேள்வி வருது இல்லையா? அதில் வர சிக்கல் தான். இந்த எம்எல்ஏங்க ஓடுறது பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. கட்சியை மொத்தமாக வாக்கு வங்கி வெளியில் போயிடுச்சுங்க, பெரிய அளவில் வெளியில் போயிடுச்சு. அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னமும் வெளியில் போவோம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா கட்சியை காப்பாற்றுறதுக்கான எந்த நடவடிக்கை பற்றியும் எடப்பாடிக்கும் கவலை இல்லை, கூட இருக்க சீனியர்ஸுக்கும் கவலை கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஓடும்பொழுது உங்களுக்கு வந்து உங்கள் வாக்கு வங்கி கரைவதை உங்களால் தடுக்க முடியாது. அதை புரிஞ்சு தான் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இனிமேல் எடப்பாடி தலைமையை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நம்ம எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அதுதான் போய் ஆளுங்கட்சியில் ஒட்டிக்கணுன்றதுக்காக தான் போகிறாங்க. எடப்பாடி நம்பி பிரயோஜனம் கிடையாது. இது கப்பல் மூழ்கிற கப்பல், ஓட்டை விழுந்துருச்சு, பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. இனிமேல் இது தப்பாதுன்னு தெரியுது. அதனால தான் ஓடுறான். கொள்கையாவது கோட்பாடாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இதில் என்ன உள்ளங்கை பூணு கண்ணாடி நத்துக்குது. இனிமேல் அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க 5 வருஷம் பொறுத்து இப்போ இருக்க 47 சீட்டு வருமானு தெரியாதுங்க. 2வது ஆல்ரெடி 5 வருஷம் பவர் இல்லாமல் இருந்துட்டோம். அந்த கட்சி தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியாது. அதில் திமுக இருக்கும்போதாவது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ புதுசு, எல்லாமே புதுசு. அங்கே வந்து மாட்டுது. கிடைக்கக்கூடிய சலுகைகள், வழக்குகள், வெகுமதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால் அங்கே ஓடுறாங்க. அவங்க கட்சி அவரால் காப்பாற்ற முடியல. ஏன் போகிறான்னு யோசிங்களேன். திமுக இன்னைக்கு உடைக்க முடியல. 59 பேர் இருக்க திமுக உடைக்க முடியல. உங்களை தானே உடைக்க முடியுது. உடைக்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய கட்சி ஏன் உடையுது? அந்த 25 பேர் போய் மந்திரி ஆயிடலான்னு பார்த்தாங்க. அதில் பெரிய சட்ட சிக்கல் வந்தது. விஷயம் தெரியாமல் அதை விளையாடிட்டாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி மொத்தமாக 25 பேர் காலி ஆவாங்க. அதனால தான் பின்வாங்குறாங்க. அதில் ஒரு 4 பேர் அமைச்சரவை பட்டியல் தாமதமானதுக்கு அது ஒரு காரணம். அதான் காரணம். எல்லாமே பணம் தான். கொள்கை இல்லாத அரசியல் இருந்ததுன்னா என்னெல்லாம் கூத்து நடக்குமோ அதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரங்கேறுது. அவ்வளோதான். சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. புலம்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணால் தப்பிக்கலாம், எதை தின்னா பித்தம் தெளிவாங்களே, அந்த கதையாக போச்சு. கவர்னர்கிட்ட போகிறாங்க, ஜனாதிபதிகிட்ட போகிறாங்க. என்ன பண்ண முடியும்? நீ ஜனாதிபதிக்கிட்டே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது. பணத்துக்காக தான் பண்ணுறாரு, குதிரை பேரன்னா ப்ரூவ் பண்ணு. வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு சோஃபா அனுப்பிட்டான், உதயநிதி பேசினார். அந்த மாதிரிலாம் பேசிட்டுலாம் போய் எந்த ஃபாரம்லையும் நிற்க முடியாது. ஜனாதிபதி கிட்ட சோஃபா ஆட்சினே ட்ரெண்ட் பண்ணுறாங்க. பண்ணுங்க சோஃபா மாடல் தாராளமாக. நீங்கள் போய் ஜனாதிபதி கிட்ட நின்னாலும் கவர்னர்கிட்ட நின்னாலும் ஒன்றும் ஆக போதில்லை. ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிறதான். இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்ச நரசிம்மராவ் மீதான அந்த வழக்கு வந்ததுக்கு காரணம், அவரே பதவி இழந்த பிறகு கைது செய்யப்பட்டதுக்கு காரணம், ஆதாரங்களுடன் அது நீதிமன்றங்களுக்கு போய் நீதிமன்றங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டதால். அந்த மாதிரி எந்த எவிடன்ஸ் உங்கள் கையில் இருக்குது? அந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் போகிறதால உங்களுக்கு எந்த ரிலீஃபும் கிடைக்காது. இப்போ ரிலீஃப் எப்படி கிடைக்கும்னா, இது அடிப்படையில் அரசியல் பிரச்சனை, இதுக்கு அரசியல் தீர்வு தான் ஒரே வழி. அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் ஸ்லாண்டர், அவதூறு பரப்பலாம், அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பேசலாமே வழி. அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார். அந்த வாரம் பல்வேறு நன்றி.